ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட்டஸ்ட்டான முக்கியமான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி பென்ஷன் சம்மந்தமான இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துடலாம். இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இது மூலமாக ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரராக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு தான். என்பிஎஸ்சில் இருக்கிறவங்களுக்கு நிலையான மருத்துவ கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இதை டிஓபிபிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்டு பென்ஷனர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை. இது மூலமாக தான் இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறது வழங்கப்படுது. இந்த டிஓபிபிடபிள்யூ என்பிஎஸ் உறுப்பினர்களுக்கு டிஜிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக என்பிஎஸ்சில் இருக்கிற பென்ஷனருக்கு ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலவன்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறது யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது மத்திய அரசில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற பென்ஷனருக்கு இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறது என்பிஎஸ்ஸின் கீழ் இருக்கிற பட்சத்தில் கொடுக்குறாங்க. இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறத ஏன் என்பிஎஸ்சில் இருக்கிற சில பேருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸை கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸில் கிடைக்கும். இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் 1000 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்த் ஸ்கீம் இல்லாத பகுதியில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்த் ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறது உங்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பழைய பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸுங்கிறது 1000 ரூபா அப்படிங்கிற லிமிட்டில் தான் இது வரைக்கும் இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸை நீங்கள் தடையில்லாமல் வாங்கினா உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆயுள் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இதை எப்பயும் நீங்கள் கரெக்டாக ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயுள் சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் இந்த எஃப்எம்ஏன்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்பிஎஸ்சில் இருக்கிற மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் எல்லாருக்குமே இந்த அப்டேட்டுங்கிறது ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.